ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஎம் ஃபுட் ஜங்ஷன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொங்கல் ஸ்பெஷலாக எப்படி ஒரு நாட்டு காய்கறி குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா காய்கறியுமே நாட்டு காய்கறிகள் தான். நம்ம பொங்கலுக்கு எப்போவுமே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார் செய்வோம். முந்திலாம் ட்ரெடிஷ்னல் வேல இந்த மாதிரி தான் குழம்பு செய்வாங்க. இந்த குழம்பு பொங்கல் டைமில் செய்கிற அந்த வெள்ளை பொங்கல் இருக்குல்ல, வெள்ளை பொங்கல் வெண்பொங்கல்லாம் வைப்போம்ல, அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதை பாருங்கள், இதுதான் நாட்டு காய்கறிகள். அவரைக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், மாங்காய், கருணக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, தக்காளி, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், காராமணி சேர்த்துக்கலாம், அதே மாதிரி மொச்சப்பயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்மளோட ஆப்ஷன் தான். இவ்வளோ காய்கறிகள் போட்டாலே ஓரளவு ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காவையும் கத்திரிக்காவையும் மட்டும் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அது போக தேவையான மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம குழம்பு மசாலா இருக்கலாம், அந்த குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். அது போக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரே ஒரு மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியும் கரைச்சி வச்சுக்கலாம். இப்படி எல்லா காயும் நல்லா வெட்டி ரெடியாக வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த குழம்பு நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு அது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்யும் போது. இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி மண் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் நார்மலான பாத்திரத்திலே செய்யுங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலா எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். உப்பு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்படி இது எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அது ஒரு கொதி வரணும். லைட்டாக கொதிச்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் இதில் சேர்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே 1 by 1 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொங்கலுக்காக ரொம்பவே ட்ரெடிஷ்னல் வேலை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாட்டு காய்கறிகள் எல்லாமே வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே சாம்பாருக்கு போடுவோம்ல, அந்த காய்கறிகள் வச்சும் நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக வெங்காயம், தக்காளியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம சாம்பார் செய்யும்போது ஃபஸ்ட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் புளி ஊற்றுவோம் இல்லையா. ஆனால் இந்த குழம்பு செய்யும்போது நம்ம முதல்லையே புளி சேர்த்துட்டோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே அந்த புளியோட டேஸ்ட் நல்லா போய் சேரும். நம்ம ஃபஸ்ட்டே புளியை கொஞ்சம் கொதிக்க விட்டதுனால இப்போ காய்கறிகள் வேகிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம், 20லேருந்து 30 நிமிஷம் அந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு காய்கறிகள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 வத்தல், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய காய்கறி குழம்பு ரெடி. இது நீங்கள் பொங்கல் அன்னைக்கு காலையில் செய்கிற அந்த வெள்ளை பொங்கலோட சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.